ஹேடா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு தெரியல, சடனாக போடணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். ஆக்சுவலி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பேக்ரவுண்டில் கொஞ்சமாக நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், பட் நாய்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் நான் ரெடி பண்ணி கொடுக்கணுன்னு தான் வந்தேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா. ஸ்டோரி டைட்டில் பார்த்தா ஹே மிஸ்டர் பொர்க்கி. இதில் டாப் யாருன்னு பார்த்தா நம்ம ஜேகே தான். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபைல வரும். ஓகேடா, ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ பெருசாக இன்ட்ரோலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தா ஒரு ஈவினிங் அந்த மாதிரி டைமில் ஒரு ஹை ஸ்கூல் மாதிரி இருக்குது. ஸோ அங்கிருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா பசங்களும் அவ்வளோ ஹாப்பியாக ஸ்கூல் விட்டு வெளில வராங்க. அங்கே பாதி பேர் கிரவுண்டில் நின்று குரூப்பாக பேசிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தா ஒரு பர்சன் மட்டும் அப்படியே தனியாக ரொம்ப சோர்ந்து போய் டயர்டாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. பின்னாடியிலேருந்து ஒரு பர்சன் அப்படியே கத்திட்டே ஓடி வராங்க. தேயாங் தேயாங் நில்லு டேயாங் தேயாங் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இப்போ அப்படியே அந்த பர்சன் முன்னாடி நிற்கிறாங்க. என்ன ஜமீனா, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வர? பின்ன நான் கூப்பிட்றது கூட தெரியாமல் நீ பாட்டுக்கு இவ்வளோ வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்க. அப்படி எங்கே போகிற நீ? வேறு எங்கே, வீட்டுக்கு தான். ஏன் உன்னை கூப்பிட்ட உன் டேட் வரமாட்டாரா என்ன? ஜிமினா, உனக்கே தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட கேட்குற. சரி சரி விடு. இப்போ என்ன, தனியாக எப்படி எங்கே வெயிட் பண்ணுவேன், நானும் வரவா அப்படின்ட்டு டயாங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் நடந்து போகிறாங்க. எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல ஜிமினா. ஏதோ ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது தெரியுமா. கொஞ்சம் கூட ஃப்ரீடமே இல்லை, ரொம்ப ஸ்டபனாக இருக்குது. என் டாட் கூட என்னை கண்டுக்கவே மாட்டாரு. எப்போ பாரு பிஸ்னஸ்னு ஒரு டைம் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அம்மா இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடக்காதல்ல. அவர் ஏன் இப்படி மாறிட்டாரு? அதெல்லாம் இல்லை டயாங், அவர் அதெல்லாம் மாற மாட்டார். நீ ஏன் இப்படி திங்க் பண்ணுற? பாசிட்டிவாக திங்க் பண்ணு. ஆமாம், என்னதை பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும் எனக்குன்னு ஏதோ பெருசாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன் டே கூட என்னால் இருக்க முடியலையே. அதுவும் எனக்கு அந்த மாதிரி ஒரு டே எப்போ வரும், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பேசிட்டே நடந்து வந்துட்டுருக்காரு. சரி வா, வெயிட் பண்ணலாம். கார் வந்ததும் அதுக்கப்புறமா நான் போகிறேன். தனியாக நீ எப்படி போவ? அதெல்லாம் நான் போய்ப்பேன், நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு ஜிமின் தான் டயாங்கோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு ஸ்கூலுக்கு வெளில. அங்கே போயிட்டு ஒரு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க 2 பேருமே. அது ஸ்கூல் விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இப்போ அப்படியே 2 பேருமே பேசி ஃபன் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. டயாங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஃபேஸ்லேருந்து ஹாப்பி ஆகுது. இப்போ பார்த்தா அந்த சைடில் ஒரு பர்சன் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. அவரை சேஸ் பண்ணிட்டு பின்னாடியே இன்னொரு பர்சன் துரத்துட்டே வராங்க. அவங்க செம்ம கோவத்தோட அந்த பர்சனை துரத்திட்டு ஹேண்டில் ஒரு ஸ்டெம்ப்பு தான் வச்சுருக்காங்க. அப்படியே துரத்திட்டே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட அவனை பிடிச்சி செம்மையாக போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஸோ அங்கே இருக்க முக்கால்வாசி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படியே நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் அவங்க அப்படியே அந்த ஃபைட்டை தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த பர்சன் யாரையுமே கவனிக்கலை, அப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. என்னடா ஏதோ ஃபைட் போல். ஆமாண்டா, என்னவா இருக்கும், சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே ஜிமினோ டயாங்க தான் அந்த க்ரௌட்குள்ளே அப்படியே போகிறாங்க. இங்கே பார்த்தா அந்த பர்சன் தான் செம்மையாக பிளட் வர அளவுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பர்சன் ஓடி வந்து அவரை தடுக்கிறாரு. ஏய் மச்சான் விடுறா, எல்லாம் பார்க்குறாங்கடா. டேய் சங்குக்கு நிறுத்து போதும். ஒத்தா
என்ன தைரியம் இருந்தா இவன் என்கிட்டயா என்கிட்டயா வாய் வாயை உடைக்கிறாரு. எவ்வளோ தைரியம் அவனுக்கு. நானும் பொறுமையாக போயிட்டே இருந்தா பேசிட்டு போகிறேன். என்ன பெரிய கொம்பா நீ? உன் தலை எவனாக இருந்தாலும் இங்கே வர சொல்லு, அவனுக்கும் மூஞ்சி கிழிஞ்சி பஞ்சராகி துரத்து விடுறேன் அப்படின்ட்டு செம்மையாக அடிக்கிறாரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அவர் ஃபேஸ்லாம் அவ்வளோ கோவமாக இருக்குது, ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அவர் ஹேண்ட்ஃபுல்லாக அப்படியே டேட்டோ, லிப்பில் பியர்சிங்னு ஒரு பிளாக் கலர் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. அப்படியே ஸ்லீவ்லாம் சுருட்டி விட்டுட்டு பட்டன்லெஸ்ஸாக செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருமே அப்படியே வியர்டாக பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடில் டயாங் தான் பார்த்துட்டு, அங்கே பாரு ஜிம்னா, அந்த பொறுக்கி அவனை பாரு எப்படி அடிச்சிட்ருக்கான், அதுவும் எல்லார் முன்னாடியும். சி, இந்த மாதிரி இருக்காங்களா என்ன? இதை வேற பார்த்துட்ருக்கணுமா? நீ வா ஜிமினா போகலாம் அப்படின்ட்டு டயாங் நான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்றாரு. டே இருடா, இப்போ நீ வரியா இல்லை நான் போகட்டுமா? இருடா, ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் ரொம்ப இதாக பார்த்துட்டு நிற்கிறாரு. அங்கே டயாங்கு அவருக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. அப்படியே அந்த க்ரௌடை விட்டு வெளில போகலான்னு போகிறாரு. அப்போது ஜங்குக்கோட அந்த ஆங்க்ரி ஐஸு லைட்டாக டயாங் சைட் திரும்புது. அப்படியே டயாங் போகிறத பார்க்குறாரு. டயாங்க இப்போது லைட்டாக திரும்பி ஜங்குக் சைட் பார்க்குறாரு. 2 பேருக்கும் அங்கே ஐ லாக் ஆகுது. ச்சே பொறுக்கி அப்படின்ட்டு டயாங் தான் அகைன் திரும்பிக்கிறாரு. திரும்பிட்டு ஒரு பாட்டுக்கு பஸ் ஸ்டாப் கிட்ட போயிட்டு நிற்கிறாரு. இப்போ அப்படியே ஜங்குக் தான் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டே அப்படியே அவரோட ஐஸு லைட்டாக டயாங் பக்கம் வருது. டயாங் பாட்டுக்கு அங்கே நின்றுட்டுருக்காரு. டே ஜங்குக்கா, எல்லாம் பார்க்குறாங்கடா, அசிங்கமாக இருக்குடா, வாடா போகலாம். டேய் பிரச்சனை ஆகிடும்டா, போலீஸ் வந்துட்டு போகிறாங்க, சீக்கிரம் அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஜங்குக் வரா மாதிரியே தெரியல. அங்கே சைலன்ஸ் சவுண்ட் கேட்டதும் ஜங்குக் தான் இப்போ அப்படியே ஏதோ பாவம் பார்த்து கையை உடைக்காம போகிறேன், இதுக்கப்புறம் வாண்டடாக வா, அந்த 2 கையும் எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் கோவத்தோடு பேசுகிறாரு. டே போதுண்டா வாடா. இப்போ 2 பேருமே அப்படியே பைக் கிட்ட தான் போகிறாங்க. போயிட்டு அந்த பர்சன் தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த பைக் ஸ்டார்ட் பண்ணுற பர்சன் நேம் வந்துட்டு யூஜின். அவர் தான் அப்படியே பைக்கை எடுக்கிறாரு. ஜங்குக்கும் பேக் சைடில் போயிட்டு சிட் பண்ணிவிட்டு அவரோட ஹேரை ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு டயாங் சைடு. டயாங் ஜங்குக்கை பார்த்து செம்மையாக முறைக்கிறாரு. என்ன கண்ணுடா அது, அப்படி கொல்லுது. யூஜினும் அப்படியே பைக் எடுக்கிறாரு. 2 பேருமே பைக்கில் போகிறாங்க. அங்கே போகிறவர் ஜங்குக் தான் டயாங்கே திரும்பி பார்த்துட்டே ஒரு மாதிரி போகிறாரு. சே பொறுக்கி எப்படி பார்த்துட்டு போகிறான் பாரு, இவனெல்லாம் போலீஸில் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு டயாங் தான் அவரோட 2 ஹேண்டையும் அப்படியே கட்டிட்டு நின்றுட்டுருக்காரு. இந்த சைட் ஜிமின் தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து டயாங் பக்கத்தில் நிற்கிறாரு. அவங்க கூட இப்போ இருக்க வேண்டியதானே, இப்போ மட்டும் எதுக்கு வந்த நீ? என்னடா ஏதோ ஃபைட் நடக்குது, சும்மா பார்க்கலாமேன்ட்டு போனா பாப்பா அவனே பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கான். அதான் முடிஞ்சிருச்சுல, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல, இப்போ கரெக்டாக அங்கே ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்கிது. சரிடா ஜிமினா, நீ பார்த்து போயிட்டு வா, நான் கிளம்புறேன். அதான் வந்துட்டாங்களே, பேசாமல் நான் வேணா பஸ்ஸில் வரேன்னு சொல்லி கேட்டு பார்க்கட்டுமா? டேய் என்ன விளையாடியா, இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, அப்படி இப்போ போய் சொன்னால் எப்படி விடுவாங்க? சரி நீ கிளம்பு, நானும் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த சைட் டயாங் தான் அப்படியே அந்த கார்கிட்ட தான் போகிறாரு. போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடில் தான் அப்படியே ஏறிட்டு சிட் பண்ணுறாரு. அவர் எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். இப்போ காரும் அங்கேருந்து மூவ் ஆகுது. டயாங் தான் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே வராரு. ஆமாம், அவன் கண் என்ன அவ்வளோ ரெட்டாக இருக்கு, ஐயோ பயமாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்மளை எதுக்கு ஏன் ஒரு மாதிரி பார்த்துட்டு போனா, என்னவா இருக்கும்? இல்லை நீ அப்படி நினைக்கிற, வேற எங்கேயாவது பார்த்துருப்பா, நீ அப்படிலாம் நினைக்காத டயாங், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டயாங் தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு.
இப்போ அப்படியே பார்த்தா டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த கார் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் சைட் தான் போகுது. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஃப்ரண்ட்ல அப்படியே ஒரு 4, 5 பசங்க குரூப்பா நின்னு பேசிட்டு இருக்காங்க. "என்ன மச்சான் பலமான அடி போலயே." "ஆமா, என்கிட்ட பிரச்சனை பண்ணான். நானும் பேசி பார்த்தேன். அவன் என்னமோ கேட்குற மாதிரி தெரியல. அதான் வாயிலே நல்லா வச்சேன். அதுக்குன்னு எப்படியாடா விட்டு வருவ? ஏதாவது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது? என்ன இப்போ என் மேலே எவனாவது கையை வச்சிட முடியுமா? அதுவும் இந்த ஜான் ஜங்குக் மேலே." அது என்னமோ உண்மைதான் மச்சான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டயாங் கார் தான் அந்த ஸ்ட்ரீட் சைட் போகுது. டயாங் வந்துட்டு அப்படியே அவர் விண்டோ டோரை க்ளோஸில் தான் வச்சுருப்பாரு. இப்போ அப்படி பார்க்குறாரு. ஸோ அங்கே நிற்கிறது வந்துட்டு ஜங்குக் குரூப் தான். டயாங் ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்க்குறாரு. என்ன இவன் நம்ம ஏரியாவா? இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, புதுசாக இருக்கு. அப்போ இவன் இங்கே தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அது வந்துட்டு ஜங்குக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு சிரிச்சு அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அந்த காரு தான் டயாங்கோட வீட்டு முன்னாடி ஸ்டாப் ஆகிட்டு நிற்கிது. இப்போ டயாங் தான் எதுவுமே பேசாமல் அப்படியே அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில இறங்குறாரு. அவர் பாட்டுக்கு இறங்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. எதுவுமே பேசலை. அப்படியே சைலண்ட்டாக உள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா வீட்டுக்குள்ளே மெய்ட் ஆண்டி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங் அப்படியே போயிட்டு அவரோட பேக்லாம் எடுத்து சோஃபாவில் வைக்கிறாரு. டயாங் ஆண்டி அப்படின்ட்டு ஓடி போயிட்டு அப்படியே மெய்ட் ஆண்டியை ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன வந்துட்டியா? சீக்கிரம் வா வா, உனக்காக நான் வந்துட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன். போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, உடனே எடுத்து சாப்பிட்லாம். ஆ இல்லை ஆண்டி, எனக்கு அதெல்லாம் வேணாம். அப்பா அவர் இன்னும் வரலையே, அவர் வர லேட் ஆகும்ல, எனக்கே தெரியும். ஆமாம், அவர் இங்கே வருவாரா மாட்டாரா? என்கிட்ட கேட்குறியே, எனக்கு எப்படிப்பா தெரியும்? ஆமாம்ல, சரி ஆண்டி, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லிட்டு அப்படியே சேடாக ஸ்டெப்பில் ஏறி போகிறாரு. இப்போ அப்படி பார்த்தா ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குது. வெளிலேருந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது ஜங்குக் தான் அந்த சைடில் அவரோட பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மேன்ஷனுக்குள்ளே போகிறாரு. அப்படியே போயிட்டு அங்கே ஒரு பர்சனை தான் மீட் பண்ணுறாரு. அங்கே அந்த பர்சன் தான் சோஃபாவில் சிட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு, தலை என்ன விஷயம், ஏதோ வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஆ ஆமாம் ஜங்குக், ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயந்தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நீ தான் சரி வருவ, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன். எனக்கு ஒரு பையனை கிட்னாப் பண்ணணும். என்ன கிட்னாப் பண்ணுமா? ஆமாம் ஜங்குக், ரொம்ப நாளாக ஒருத்தன் என்கிட்ட குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான். அவனோட பையன்தான் அது. அவனை மட்டும் கிட்னாப் பண்ணிட்டா அவன் ஆஃப் ஆகிடுவான். அவனை நல்லா வச்சு செய்யணும். எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். புரியுது தலை. நீங்கள் அவன் ஃபோட்டோ மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, மற்றது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. இப்போ அந்த பர்சனும், எனக்கு தெரியும் ஜங்குக், இதுக்கெல்லாம் நீ தான் பக்காவாக பிளான் போடுவி. எனக்கு இதை மட்டும் முடிச்சு கொடு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு என்ன, முடிச்சிட்டா போச்சு அப்படின்ட்டு ஜங்குக்கும் சொல்கிறாரு. இப்போது அப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக அப்படியே அவர் பால்கனி கிட்ட நின்று அந்த ஸ்ட்ரீட்டே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அவர் ரொம்ப சோகமாக அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஏன் ஏன் எனக்கு மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது? என்னதான் ஜிமினி என் கூட இருந்தாலும் எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லாத மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக நின்று அப்படியே பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணலாம்? பேசாமல் வெளில போகலாமா? யாருக்காச்சும் தெரிஞ்சா என்ன பண்ணுறது?
பரவாயில்ல, போகலாம். கொஞ்சமாச்சும் பீஸ் வேணும்னு தோணுது. சரி அப்படின்ட்டு டயங் தான் இப்போ அப்படியே அவர் ரூமுக்கு தான் வராரு. ஒரு பிளாக் ஹூடி தான் எடுத்து போடுறாரு. அப்படியே ஒரு மாஸ்க்கும் எடுத்து வியர் பண்ணுறாரு. அப்படியே ஃபேஸையும் ஹைட் பண்ணிட்டு ரொம்ப சைலண்ட்டாக, ஸோ யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளில கிளம்பலான்னு போகிறாரு. அங்கே பார்த்தா கீழேயும் ஹாலில் யாருமே இல்லை. இப்போ அப்படியே டயாங் தான் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப்பில் இருந்து கீழே இறங்கி வராரு. வந்துட்டு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில தான் போகிறாரு. அங்கே பார்த்தா யாருமே அவ்வளோவா இல்லை. டயாங் அப்படியே அங்கே ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட போயிட்டு ஒரு சைக்கிள் தான் இருக்குது, அதை அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக அந்த சைக்கிளை தள்ளிட்டே போகிறாரு. இப்போ கரெக்டாக வாட்ச்மேன் தான், தம்பி தம்பி எங்கே இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க நீங்கள்? டைம் என்ன ஆகுது? அது அது வந்து நான் கொஞ்சம் வெளில போகணும். இந்த நேரத்துலையா? அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடுமே. அண்ணா ப்ளீஸ்ண்ணா புரிஞ்சுக்கோங்க, நான் ஃபாஸ்ட்டாக வந்துடுவேன். என்னமோ சொல்கிற, சரிப்பா பார்த்து போயிட்டு வா, சீக்கிரம் வந்துடுண்ணே. ஆ சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்ல இப்போ அந்த வாட்ச்மேனும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. டயாங்கும் அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு. டைம் கரெக்டாக ஒரு 9:30 அந்த மாதிரி டைமு. அங்கே அவர் ஸ்ட்ரீட் வழியாக கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்படியே சைக்கிளை மிதிச்சுட்டே அந்த ரோட்டில் போகிறாரு. அந்த ஸ்ட்ரீட் டேர்னிங் கிட்ட நிறைய பசங்க தான் குரூப்பாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய காஃபி ஷாப் இருக்குது. நம்ம டயாங் தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக சைக்கிளில் வந்துட்டு அங்கே காஃபி ஷாப் கிட்ட அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அவர் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே காஃபி ஷாப்குள்ளே தான் போகிறாரு. தென் அப்படியே இந்த சைட் பார்த்தா, டேய் என்னடா யூஜன், எங்கே போனா இவன்? இன்னும் அழகணும். ஆமாண்டா வரேன்னா, எங்கே போனானே தெரில அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்க இப்போ கரெக்டாக ஒரு பைக் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க முன்னாடி அப்படியே பிரேக் போட்டு ஸ்டாப் ஆகுது. தோ வந்துட்டான் பாரு. டேய் என்னடா போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரமா? டேய் தலை வர சொன்னார்டா. என்ன அண்ணன் வர சொன்னாரா? ஆமாம் ஆமாம், ஏதோ எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரா. என்ன சூப்பர்ரா, போடு. அப்புறம் என்ன, வா மஜா பண்ணலாம், பாட்டி கொடு. டேய் இதுக்கெல்லாமா பாட்டி கேட்ப நீ? ஒத்தா நல்லா எப்போடா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா சுரண்டி எடுக்கலான்ட்டுல பார்த்துட்ருக்கீங்க. ஏய் மச்சான், என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? அப்போது எங்களெலாம் நீ தரமாட்டியா என்ன? அதெல்லாம் நல்லா வாய்க்கிலே பேசுவேன் அப்படின்ட்டு இங்கே அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க இப்போ நம்ம டயாங் தான் அங்கே காஃபி ஷாப்குள்ளே சிட் பண்ணியிருக்காரு. அப்படியே காஃபி குடிச்சிட்ருக்காரு. அவரோட இன்னசென்ட்டான ஐஸு அப்படியே தெரியுது அந்த கிளாஸ் வழியாக. ஜங்குக் பேசிக்கிட்டே அப்படியே அந்த சைடும் பார்க்குறாரு. அங்கே டயாங் சிட் பண்ணியிருக்கிறது ஜங்குக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே பார்க்குறாரு டயாங்க. ஏ இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்? இவன் அந்த ஸ்கூல் பையன் தானே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அங்கே டயாங் அவ்வளோ அழகாக காஃபி குடிச்சிட்ருக்காரு. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஏய் நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், நீ எங்கடா பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜூன் தான் கேட்குறாரு. ஜங்குக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்படியே டயாங்க பார்த்துட்டே நிற்கிறாரு. ஆடா இது எந்த சைட் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி அவங்களும் திரும்பி பார்க்க, ரைட்டு நான் மச்சான் என்ன போயிட்டுருக்கு ஒன்றும் புரியலையே. ஜங்குக்கு நீயா இது? ஆமாம் நான் தான். அதுக்கு என்னன்ற? இல்லை நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, உனக்கு இதெல்லாம் வருமா என்ன? அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. காலையில் அந்த பையனை பார்த்தேன், அவன் கண்ணு என்ன ஒரு மாதிரி பார்த்துதுடா. அந்த லுக் இருக்கே, ஐயோ. இல்லை நான் எதுக்கு போ இப்படிலாம் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைட் பேசிகிட்ருக்காரு. இப்போது டயாங் தான் அந்த காஃபி ஷாப் விட்டு பில் பே பண்ணிவிட்டு
வெளில வராரு. அவர் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வெளில வந்துட்டு அப்படியே சைக்கிள் கிட்ட போகிறாரு. ஏய் மச்சான், என்ன போயிட்டு பேசு போ. ஏய் என்ன பேசு அதுன்ட்டு, எனக்கு அதெல்லாம் செட் ஆகுதுன்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் என்னத்துக்குடா அவனை அப்படி திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், போய் கேளு மச்சான், எல்லாம் கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இப்போ ஜங்குக்கும் அப்படியே யோசிக்கிறாரு. போயிட போகிறான்டா, டே இது பேசுடா போ அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஜங்குக்கும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடந்து வராரு டயாங்கிட்ட. டயாங் தான் ஸ்டாண்ட் எடுத்துட்டு அப்படியே சைக்கிளை தள்ளிட்டு போகலான்னு போக்குள்ள, ஏ நெல்லு அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. ஆ யார் அது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. நீயா? என்ன என்ன வேணும் உனக்கு இப்போ? உன் பேர் என்ன? ஆ என் பேர் கேட்ட நீ என்ன பண்ண போகிற? இங்கே பாரு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, அவ்வளோதான். உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? உன் வேலையை பார்த்துட்டு போறியா? ஆளை மூஞ்சி பாரு பொறுக்கி. ஏய் பண்ணிக்கிறியா இல்லை? என்ன வேணும் உனக்கு? இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அப்புறம் கொத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். கூப்பிடு கூப்பிடு, யார் வேணாண்ணா? ஏய் என்ன உனக்கு பிரச்சனை இப்போ? நான் இப்போ என்ன கேட்டேன் உன்ட்ட? பேர் தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு எப்படி ஓரா சீன் போட்டுட்ருக்க? யார்? நான் சீன் போடுறேன்னா? ஆ நானா சீன் போடுறேன்? உன்ன மாதிரி யூஸ்லெஸ் ஃபெலோ கிட்டலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், ஓகேவா? இப்போ எனக்கு வழி விடு, நான் கிளம்பணும். எது யூஸ்லெஸ் ஃபெலோவா? ஏய் பார்த்து பேசு, அவ்வளோதான், பார்த்துக்கோ. என்ன பண்ணுவேன்? இல்லைன்னா என்ன பண்ணுவேன் சொல்லு. ஏய் என்ன ஓரா சவுண்ட் விட்டுட்ருக்க? காலையில் எதுக்கு என்ன அப்படி பார்த்த? ஆ நானா? நான் பார்க்கல. நான் எங்கே பார்த்தேன்? நீயும் தான் பார்த்த. ஒரு பொறுக்கி இப்படி நடு ரோட்டில் நின்று ஃபைட் பண்ணிட்டு இருந்தா பார்க்காம வேற என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்ற மாதிரி டயாங் ஒரு மாதிரி நக்கலாக சொல்லிட்டு அப்படியே அவர் சைக்கிளை தான் எடுக்கிறாரு. ஜங்குக் தான் அவரோட ஹேண்டை வச்சு அந்த சைக்கிளை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஹே இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? ஒழுங்காக வழி விட, நான் யாருன்னு தெரியாமல் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு, மிரட்டுறியா? ஏய் என்ன ஓர சவுண்டு விட்டுட்ருக்க? நான் பாட்டுக்கு பேர் கேட்டேன் சொன்னா நான் பாட்டுக்கு போயிருப்பேன். வாய் இருக்குன்ட்டு அப்படியே பேசிட்டு போகிற, இந்த வாய அப்படின்ட்டு இப்போ அவரோட ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட லிப் கிட்ட தான் தொழலான்னு போகிறாரு. சடனாக டயாங் தான் அவரோட ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக் ஹேண்டை அப்படியே தட்டி விடுறாரு. சி பொறுக்கி, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ண அவ்வளோதான், அப்புறம் வழி விட முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு கேட்க டயாங்க இங்கே செம்ம கோவம் வருது. அப்படியே பலான்னு ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணுறாரு. ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஷாக்காக இருக்குது, ஜங்குக்குமே ஷாக்காக இருக்குது. அவர் செம்ம கோவத்தோட அப்படியே டயாங்க பார்க்குறாரு. அவருக்கு ஐஸ்லாம் அவ்வளோ ரெட் ஆகுது. அவர் எதுவும் பேசாமல் அப்படியே சைலண்டாக நிற்கிறாரு டயாங்கோட ஐஸை பார்த்துட்டே. டயாங் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் அவரோட சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு. ஜங்குக் தான் போகிற டயாங்கி வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. யூஜின் தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஜங்குக் கிட்ட ஓடி வந்துட்டு, டேய் மச்சான் என்னடா அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு போகிறான், நீ பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டுருக்க, இதே வேறு யாராவது இருந்தா? தெரிலடா, என்னால் அவனை எதுவும் பண்ண முடியல, அவனை பாரு, அவனோட கண்ணு என்னென்னமோ பண்ணுது அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காரு. இந்த சைடு நம்ம டயாங் தான் பொறுக்கி பொறுக்கி எப்படி பிஹேவ் பண்ணுறான் பாரு, இப்படி தான் ஒரு பையன்ட்ட நடந்துக்கணுமா? கொஞ்சம் கூட பேசிக் சென்ஸே இல்லாமல் இருக்கா, பொறுக்கி தானே, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகுது அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் திட்டிக்கிட்டே அப்படியே போகிறாரு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் அப்படியே ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு தான் கிளம்புறாரு. அவர் ஃபாஸ்ட்டாக வந்து வெளில நிற்கிறாரு கார்கிட்ட. அப்படியே காரில் ஏறி சிட் பண்ணுறாரு. காரும் அப்படி மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. டயாங் தான் அப்படியே நேற்று நடந்ததெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணுது அவரை பார்த்தது. என்ன
இவன் ஏன் நம்மக்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறான்? அதுவும் பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே இப்படிலாம் நடக்குது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ? அவனை வேற பார்க்க பொறுக்கி மாதிரி இருக்கான். என்கிட்ட ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான்? அப்பாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவனை திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு டயாங் தான் திங்க் பண்ணிட்டே காரில் சிட் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தா ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் இந்த காரு தான் ஸ்கூல் கேட்டுக்கிட்டே போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது. டயாங்கும் ஸ்லோவாக கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளில இறங்குறாரு. அங்கே ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது. அங்கே தான் ஜங்குக்கு அவங்க கேங் அப்படியே சிட் பண்ணியிருக்காங்க. அட பாவி பயலே, இதுக்காடா இவ்வளோ காலையில் எங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்த? டேய் யோஜின, உனக்கு தெரிய வேணாம், நைட்டு அவன் எதுவுமே பண்ணது அப்போவே. இப்போ அப்படியே டயாங் தான் சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜங்குக் செட் பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. ஐயோ, இவன் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ, நைட்டு வேற அடிச்சிட்டோமே. அதுக்கு ஏதாவது ஸ்கூலில் வந்து பிரச்சனை பண்ணானா? இல்லை இல்லை, அப்படிலாம் பண்ணக்கூடாது. கடவுளே, நீ தான் காப்பாற்றணும் கடவுளே அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டே அப்படியே பார்த்து பயந்துட்டே போகிறாரு. டேயாங் தான் ஜங்குக்கு திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாரு. ஜங்குக்கு இது மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டே அப்படியே டயாங்க பார்க்குறாரு. ஓ, பயத்தில் பார்க்குறாரா? சார் இருக்கட்டும், பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் திங்க் பண்ணிட்டு டயாங்க பார்த்துட்டே அவரோட ஐஸை விங்க் பண்ணுறாரு. ஆ, பொறுக்கி பொறுக்கி என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ட்டு டயாங் தான் இந்த சைட் திரும்பிட்டு ஃபாஸ்ட்டாக ஸ்கூலுக்குள்ளே ஓடிடுறாரு. ஃபாஸ்ட்டாக ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு அவரோட கிளாஸ் ரூமில் பேக்கை வச்சுட்டு வெளில வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ, நான் பண்ண வேலை இருக்கே, இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணாலும் என் பின்னாடியே வருவா போலையே. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்க இப்போ கரெக்டாக ஜிமினும் வந்துடுறாரு. ஏய் டயாங், என்னடா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட போல? சீக்கிரமாக வந்துட்ட? ஆமாம், எனக்கு முன்னாடி வந்து நிற்கிற, அதை ஏன் கேட்குற? அது ஜிமினா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன விஷயம், என்ன சொல்லணும்? அது வந்து நான் எப்படி சொல்கிறது, நேற்று நான் நைட்டு வீட்டை விட்டு வெளில போனேனா. என்ன, வெளில போனியா? அட பாவி, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. ஐயோ, ஃபுல்லாக கேளுடா. சரி சொல்லு. அப்போது காஃபி ஷாப்புக்கு போனேனா? சரி. அங்கே வெளில நிறைய பசங்க இருந்தாங்களா, அதில் நான் அவனை பார்த்தேன்டா. யாரை பார்த்த? அதான் நேற்று மார்னிங் அங்கே ஸ்கூல் முன்னாடி நின்று ஃபைட் பண்ணிட்டு இருந்தான்ல. ஆமாம், அவனை. என்னடா சொல்கிற? என்ன பண்ண உன்னை? ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா? ஆமாம், என்கிட்ட பேருக்கிட்டான். நான் சொல்லலை, திட்டி விட்டேன். என்னை விடலை போக. அதுக்கப்புறம் ஸ்லாப் பண்ணிட்டேன். அட பாவி, என்னடா சொல்கிற? ஸ்லாப் பண்ணியா? ஆமாண்டா. ஏன், ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாரா? டேய் டயாங்கு, ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு இந்த வேலை பார்த்து வச்சிருக்க நீ. யார் என்னன்னு கூட தெரியல, போச்சு போ. டேய், இன்னைக்கு கூட மார்னிங்கே வந்து நின்னான்டா. எனக்கு ஒரே பயமாக இருக்குது ஜிமினா. சரி, ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் இருக்கல்ல, பார்த்துக்கலாம் விடு. அண்ணா, அதான் சொல்கிறல, இந்த பேச்சு இதோட விடு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிமினோ சொல்கிறாரு. ஸோ இந்த சைட் நம்ம டயாங் தான் அப்படியே கிளாஸ்க்கு தான் போகிறாரு. இப்படி தான் டேஸஸ் பாஸ் ஆகுது. ஸோ ஜங்குக் நம்ம டயாங் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு அடிக்கடி. டயாங் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது, பட் அதே டைமு கன்ஃபியூஸாகவும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தா ஒன் ஃபைன் டே நம்ம டயாங் மட்டும் தனியாக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. ஈவினிங் டைம் தான். டயாங்கோட கார் இன்னுமே வரலை. ஒரு 6 o'clock ஆகுது. என்ன இதா, இவ்வளோ நேரம் ஆகியும் கார் இன்னும் வரல? சே, இன்னைக்கு வேற ஜிமின் வரலை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த டே ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணுறது? அப்பாவுக்கும் கால் பண்ணால் திட்டுவார்.
பேசாம நம்ம நடந்தே போயிடலாமா? இல்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அன்னைக்கின்னு பார்த்து அந்த சைடில் பீப்பிள்ஸ் யாருமே நடந்து போகல. டேங் மட்டும் ரொம்ப தனியா அப்படியே நின்னுட்டுருக்க. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு பிளாக் கார் தான் ஃபாஸ்ட்டாக வந்து நிற்கிது டயாங் பக்கத்தில். ஆ, கார் வந்துட்டு போல அப்படின்ற மாதிரி டயாங் தான் கார் கிட்ட போகிறாரு. பார்த்தா அது டயாங் கார் இல்லை. அவர் அகைன் வந்துட்டு கன்ஃபியூஷனோட பார்க்குறாரு. என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க, இப்போ கரெக்டாக ஒரு பர்சன் தான் டயாங்க பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த காருக்குள்ளே போட்டுக்கிறாரு. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். நீயா? எதுக்கு? என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? ஏய், வாய் மூடு, அமைதியாரு. இப்போ கார் பாட்டுக்கு அப்படியே மூவ் ஆகுது. என்ன? எங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன இறக்கி விடு. நான் வீட்டுக்கு போகணும். அடிங்க, வாயை மூடுன்றேன். என்ன பேசிட்டு இருக்க தோணு? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிற? பயப்படாதா, என் கூட தான் கூப்பிட்டு போகிறேன். ஆனால் எதுக்கு? இதுக்கப்புறம் நீ ஒரு 1 வீக் என் கூட தான் இருக்க போகிற. என்ன, உன் கூடயா? ஆமாம், ஏன் என் கூடலாம் இருக்க மாட்டியா என்ன? சீ, இல்லை, நான் வீட்டுக்கு போகணும். என்ன சீயா? என்ன சீ? அதெல்லாம் முடியாது. இன்னும் 1 வீக்கு என் கூட தான் இருப்ப. என் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளோதான். என்ன ஆகும்? என்ன பெருசாக ஒன்றும் ஆகாது. போனால் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, அதெல்லாம் எனக்கு அத்துப்படின்றேன். இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்திருக்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு உன் பேர் என்னன்னு கேட்டான். ஒரு வார்த்தையாவது திறந்து சொன்னியா நீ? அதுக்கு தான் இது. அதுக்குன்னு எப்படியா பண்ணுவேன்? சரி, எப்போ சொல்லு, உன் பேர் என்ன? அது அது வந்து என்னை இறக்கி விடு, நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கெலாம் போக முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன் இப்படி பண்ணுற நீ? இங்கே பாரு, என் அப்பா கிட்ட சொன்னா அவ்வளோதான், பார்த்துக்கோ. என்ன உங்கள் அப்பா என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என்னை இறக்கி விடு. முடியாது, இறக்க முடியாது. பேர் சொல்லு, உன் பேர் என்ன? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏய், புலம்பாம பேரை சொல்றியா இல்லையாப்பா? அது வந்து என்னோட பேர் கிம் தயாங். ஓ, கிம் தயாங். இனிமே உன் பேர் கிம் தயாங் இல்லை, ஜியோன் தயாங். என்ன? இல்லை, என்னோட நேம் கிம் தயாங் தான். நீ எதுக்கு மாத்திலாம் வைக்கிற? அதெல்லாம் கிடையாது. என்னை இறக்கி விட, நான் வீட்டுக்கு போகணும். என்னை இறக்கி விட. இப்போ நீ மட்டும் என்னை இறக்கி விடல, நான் இந்த கார்லேருந்து கீழே குதிச்சிடுவேன். ஓ, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? சரி, எங்க குதி பார்ப்போம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறாரு. ஏங்கண்ணா ஒரு மாதிரி பப்பி ஐஸோட ஜங்குக்கை பார்க்குறாரு. என்ன பார்க்குற? இந்த கண் இருக்கே, இதை வச்சு தான் என்ன மயக்குறி எப்படி? எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போது அவரும் எதுவும் பேசாமல் வேறு வழியே இல்லாமல் அந்த காருக்குள்ளே செட் பண்ணியிருக்காரு. அந்த கார் ரொம்ப தூரம் அப்படியே போகுது. அப்படியே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட தான் அந்த கார் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. இப்போ அப்படியே ஜங்குக் தான் ஃபாஸ்ட்டாக இறங்கி வந்துட்டு டயாங் சைடு இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இறங்கி வெளில வா. இல்லை, நான் வரமாட்டேன். இப்போ நீ இறங்குறியா இல்லைண்ணா ஒன்று கூட தூக்கிட்டு போட்டா? இல்லை, நானே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் காரை விட்டு அப்படியே இறங்குறாரு. அங்கே அந்த ஹவுஸை தான் பார்க்குறாரு. இப்போ எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு? அதான் சொன்னனே, இன்னும் 1 வீக்கு நீங்கள் தான் இருக்க போகிற. ஆனால் ஏன், எதுக்கு? அதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதா. நான் சொன்னது தான், நீங்கள் தான் இருக்கணும். அந்த 1 வீக் அப்புறம் நீ எங்கே வேணால் போகலாம். உன்னோட வீட்டில் போயிட்டு நானே உன்னை விட்டுருவேன் அப்படின்னு ஜங்குக் சொல்ல டயாங்க்கு தான் எதுவுமே புரியலை. இப்போ ஜங்குக் தான் டயாங்கோட ஹேண்டை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு போகிறாரு அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே. டயாங் தான் ஜங்குக் சொன்னதை கேட்டு எதுவுமே பேசலை. அவரும் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு.
நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் உனக்காக போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு வரேன். இல்லை, அதெல்லாம் வேணாம் எனக்கு. எங்க பாரு, நான் தான் சொல்கிறேன்ல. சரி சரி, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு டயங் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்து பயந்துட்டே சொல்கிறாரு. ஜங்குக்கும் அடுத்த செகண்ட் எதுவும் பேசாமல் இங்கேருந்து வெளில வராரு. டயங்க்கு தான் இங்கே எதுவுமே புரியலை. அப்படியே அந்த வீட்டெல்லாம் போயிட்டு சுற்றி பார்க்குறாரு. அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. டயங் தான் ஒரு ஒரு பிளேஸாக அப்படியே போயிட்டு பார்க்குறாரு. இப்போ டயாங் தான் ஒரு ரூம் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா வாலில் ஜங்குக்கோட பிக்கு தான் இருக்குது ஃப்ரேம் பண்ணி. அதை அப்படியே பார்க்குறாரு. இவனை ஏன் தான் இவன் இப்படி பண்ணுறானோ? நான் பாட்டுக்கு அழகாக என் வீட்டில் இருந்தேன். அன்னைக்கு நான் இவனை பார்த்துருக்கவே கூடாது. அப்படி பார்க்காம இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? இப்போ பாரு, அப்பா வேற என்னை தேடுவாரா? ஆமாம், அவர் எங்கே என்னை தேட போகிறாரு? அவருக்கு நான் இருக்கேன்னா என்னன்னே தெரியாதா? இதெல்லாம் என்னை தேடி கண்டுபிடிச்சி வரப்போகிறாரா? பரவாயில்ல, இந்த 1 வீக் ஆச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமான்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு டயாங் தான் திங்க் பண்ணிட்டு அந்த ரூம் விட்டு வெளில வந்துட்டு அங்கே இருக்க சோஃபாவில் தான் சிட் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே ஜங்குக் பைக் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட ஸ்டாப் ஆகுது. இப்போ சடனாக அவருக்கு ஃபோன் கால் வருது. அப்படியே அந்த காலையும் அட்டன் பண்ணுறாரு. சொல்லு தலை. என்ன என்ன ஜங்குக், என்னாச்சு? என்ன தலை, நீ சொல்லி நான் முடிக்காமல் இருப்பேனா? அதெல்லாம் பையன் என்கிட்ட தான் இருக்கான். இதுக்கப்புறம் நீ உன் வேலையை ஆரம்பித்தால. இது போதும் எனக்கு. இதுக்கப்புறம் பாரு, நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவரும் அப்படியே கால் கட் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே போகிறாரு. அங்கே டயாங் தான் சோஃபாவில் ரொம்ப பயத்தோடு சிட் பண்ணியிருக்காரு. இப்போ ஜங்குக் போயிட்டு அப்படியே டயாங் பக்கத்தில் சிட் பண்ணி அந்த ஃபுட்டை எடுத்து கொடுக்குறாரு. இதை சாப்பிடு. ஆமாம், இதுக்கு நீ இதெல்லாம் எனக்கு பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, இந்த கொஷின்லாம் என்கிட்ட கேட்காத, சரியா? கொடுக்கறத வாங்கிக்கோ. இல்லை, எனக்கு பசிக்கலை, எனக்கு வேணாம். சொன்னால் கேட்க மாட்டியா நீ? நீ யார் ஃபஸ்ட்டு? எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? என் அப்பா கூட இது வரைக்கும் என்னை தனியாக அனாதையாக விட்டுட்டு போயிட்டாரு. எதுக்கு நீ எனக்காக இதெல்லாம் பண்ணுற? நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. சாப்பாடு வேணும், இது வாங்கி கொடு, எதுவுமே கேட்கல. நீயா வந்த, நீயா பார்த்த, என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்க. எனக்கு எதுவுமே புரியலை. என்னை வீட்டில் விட்டுடு, நான் பாட்டுக்கு தனியாக இருப்பேன். அப்போ கூட என் அப்பா என்னை தேட மாட்டார். ஆனால் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு டயாங் ரொம்ப க்ரை பண்ணுறாரு. ஜங்குக்கு என்னன்னே தெரியல, டயாங் க்ரை பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. அந்த ஃபுட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி அதை எடுத்து டயாங்க்கு தான் ஃபீட் பண்ண வராரு. டயாங் அப்படி செம்ம ஷாக்கோட ஜங்குக்கு பார்க்குறாரு. 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது எப்படி வந்திருக்குன்னு தெரியலை எனக்கு. ஸோ ஏதோ தோணுச்சு போட்டேன், பட் எந்த மாதிரி வந்திருக்குன்னு தெரியல. மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா, பை பை, லவ் யூ ஆல்.